சிம்மம் அப்படின்னு சொன்னாலே தலைமை பண்பு அப்படின்னு சொல்லிடுவோம். லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எங்கெங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உள்ளுக்குள்ள வருத்தப்படுறது எனக்கு தானங்க தெரியுது. எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேமிலிக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனால் வெளியில சிரிச்ச மாதிரியே நான் காமிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே, இந்த உச்சகுரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வாழ்க நலமுடன் என்று நம்மளை வாழ்த்தக்கூடிய திரு சுந்தரபாண்டி அவர்கள், நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசிக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி எப்படி அமையுது? சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்கிறார். லாபஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார், சிம்ம ராசிக்கு நிறைய முன்னேற்றங்களை கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதி, இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் 8ஆம் இடத்ததிபதி கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம் சொல்லக்கூடிய குரு பகவான் 12ல் மறையாது, ஒரு விதமான நன்மை. அதே போல் 5ஆம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடிய குரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை திறமையை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலாகும். அப்போ 2 விஷயத்துலையுமே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசிக்கு சிறப்பு கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ராசியில் இருக்க கேது மட்டும்தான் இவங்கள ஒரு 2025 மே மாதத்துலேருந்து இவங்க என்ன விஷயம் செஞ்சாலும், நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், கண்ணால் பார்த்தா கூட குத்தம்னு சொல்கிறாங்க, சாமி என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கேது அங்கே தான் இருப்பார், 12ஆம் மாதம் வரையும் இருப்பார். ஸோ இருந்தாலும் குரு உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். அதாவது சிம்மராசிக்காரங்க ஒரு 2-3 கேள்வி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சந்தோஷம் எங்கே இருக்கும், இந்த சந்தோஷம் எங்கேயா கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா காசு கொடுத்து கூட வாங்கிடுவேன், எனக்கு சந்தோஷமே இல்லாமல் வாழ்கிறேன், வெளியே எல்லாருக்கும் ஒரு ஒளி கிரகமாக வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருட்டுக்குள்ளே வாழக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா உங்களுடைய கவலையை தூக்கி போட்டுட்டு இனிமே தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்க்கறனால சந்தோஷம் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டணுங்கிற லட்சியத்தில் ஒரு 3 ராசி இருக்காங்க. அதில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு உறுதியாக சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் கொடுக்காரு. அதே போல் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற சிம்ம ராசிக்காரங்க கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர போகிறாங்க. பொதுவாகவே சிம்மம் எப்பவுமே காலரை தூக்கி விட்டு ஜம்முன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த கடன்காரங்க எப்போ இவங்க கடன் வாங்கினாங்களோ அதுலேருந்து தான் அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மறைப்பொருளாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இந்த நிலையை தூக்கி போட்டு கடன் பிரச்சனைந்து வெளியே வர போகிறீங்க. உங்கள் மேலே இருந்த வீண் வலி சுமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு சிம்மம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறாங்கிறத உறுதியாக சொல்லலாம். மிக்க மகிழ்ச்சி. தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. இருப்பினும் நம்மளுடைய ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்தி அவர்கள் சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்றதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருட குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் என்ன வேணால் சொல்லட்டும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் அஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரில் குரு தன்னுடைய பாக்கியமான 9ஆம் பார்வையில் பார்த்து நோ என் பிள்ளைய ஒன்றும் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் எதை பற்றியுமே சிம்மராசிக்காரங்க ஃபஸ்ட்டு கவலைப்பட வேணாம். இன்னொன்று என்னென்னா 12ஆம் இடத்துக்கு குரு வரார். இந்த 12ஆம் இடம் அயன சயன போகும் விரயம் அதெல்லாம் விட்டுட்டு 12ஆம் இடமே இன்வெஸ்ட்மெண்ட் இடம். நான் சொல்கிறேன், உங்களை இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியும், உங்களை இன்வெஸ்ட் பண்ணால் தான் தூங்க முடியும். அப்போ இந்த தடவை நீங்கள் உங்களை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, தொழில் முனைவோராக ஆப்புறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது வரைக்கும் நான் வேலையில் டானாக இருந்தேன், ஆனால் என் வேலையில் பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சிம்ம ராசிக்காரங்க 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு முதலாளி ஆக போகிறீங்க. இன்னொன்று உண்மையை சொல்லணுன்னா ஒரு 3 மாத காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு டாப் கிளாஸ் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க தேவையில்லாமல் மனக்குழப்பத்தை வச்சுக்காதீங்க. இது யார் தப்பும் இல்லை, உங்கள் தப்பு இல்லை, கேதுவோட தப்பு. சரியா? அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே ஒரி பண்ண வேணாம். இன்னொன்று என்னென்னா சிம்மராசிக்காரர்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த தடவை அவார்டு வாங்குவீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கேது அப்படின்னாலே நுண்ணிய அறிவுன்னு அர்த்தம். அவர் போய் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அங்கே வந்து குரு வேற வரப்போகிறாரு. யார் யார் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்தனை சிம்மராசிக்காரர்களும் சூப்பர். யார் யார் அரசியல் ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்தனை சிம்மராசிக்காரர்களும் சூப்பர். யாரெல்லாம் ஆளுமை செலுத்துறீங்களோ அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் கிரியேட் ஆக போகுது. அதே மாதிரி இத்தனை ராசிகளில் நகை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் 50,000 மணல் சிம்மத்துக்கு உண்டு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க 1 பவுன் வாங்கி இருப்பாங்க.
1 கிராம்லாம் கிடையாது, 1 பவுனாவது வாங்கியிருப்பாங்க. தங்க நகை வாங்குற யோகத்தை, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் 12ஆம் இடம். அப்போ குரு பேரே பொன்னன்னு பேர். அப்போ பொன்னை வாங்க வைப்பார். யாரை? சிம்மத்தை வாங்க வைப்பார். ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, இனிமேல் நகை வாங்குவீங்க, அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்க போகுது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு 3 விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். 1, இது வரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை கொஞ்சமாக குறைய போகுது, குறையும்லாம் சொல்ல, கொஞ்சோண்டு குறைய போகுது. 2வது, தயவு செஞ்சு இன்னொரு வேலை இருக்குன்னா மட்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வாங்க, இல்லாட்டி கொஞ்சம் வேலையில் நிதானமும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். 3வது விஷயம், அடுத்தவர்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. அதனால் அது வேணுமா இது வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எத்தனை கிட்ட அடிமையாக இருக்கிறதா இல்லை நம்ம 4 பேருக்கு முதலாளியாக இருக்கிறதான்றது யோசிக்க வேண்டிய டயத்தை அடுத்த அக்டோபர் மாதம் குரு வரும்போது உங்களுக்கு கொடுத்துருவாரு. அக்டோபர் மாதத்துலேருந்து சிம்மராசிக்காரர்கள் தொழிலதிபராக மினிமம் ஒரு 10% இந்தியாவில் உற்பத்தி ஆகியிருப்பாங்க. கண்டிப்பாக நடக்கும். என்ன சொன்னாலும் தங்கம் வாங்குவீங்கன்னு சொல்றது மட்டும்தான் எங்க காதுகள்ல அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. சிம்மராசி அன்பர்களே, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பேராசிரியர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க, சிம்மத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமையுது? 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை நோக்கிய குரு பயிற்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல இருக்காருன்னா விபரீத ராஜயோகம். அது ஒரு மாற்றம் வந்திருக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா அந்த மாற்றம் ஏமாற்றமாக இருக்காது, நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல குரு பகவான் வருகிற போது நம்ம வாழ்க்கையுடைய சேமிப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து என்ன ஆகுதுன்னா 4வது ஸ்தானத்தின் மேலே விழுது. அப்படிங்கிறதுனால இவர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேர் இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். படிப்பில் என்ன தடை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லா படிக்க போகிறீங்க, நல்ல ஸ்கோர் பண்ண போகிறீங்க. எல்லாரும் வந்து இப்போ அஷ்டமதி சனி நடக்குது, உனக்கு படிப்பில் பிரச்சனை வந்துடும் சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க. படிப்பில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரப்போகுது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களிலே உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் உங்கள் பிள்ளைகளிடம் ஒப்படைப்பீர்கள். பல பேரை பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் செய்ய போகிறார்கள். வியாபாரம் செய்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய வியாபாரம், நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை பிள்ளைகள்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு மாற்றம் நிகழப்போகிறதுன்னு அதைத்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் நான் என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிடலையே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கேங்கிறீங்க. இது எல்லாமே குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே அந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். இன்னொரு புறம் பாருங்க, நீண்ட நாளாக இருந்த வியாதிகள், அந்த வியாதிகள் குணமாகக்கூடிய யோகம் இருக்கு. வேலை மாற்றம் கிடைக்கும், அயல் மாநிலத்தில் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிற போது சுயஜாதகத்துடைய தசாபுத்திகள் ஒத்து வருதான்னு பார்த்துட்டு வேலை மாற்றத்துக்கு ஒத்துக்கிடணும், அது நன்மை நடக்கும். உங்களுடைய அவமானங்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திரும்பவும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் ராசியிலே குரு வந்து உட்காருவார். அட்டமத்திலே சனி இருக்கிற போது எதிரிகளுடைய தொல்லை, கூட்டாளிகளுடைய தொல்லை மீண்டும் ஒரு முறை தலையெடுக்கும். உங்களுடைய விடாமுயற்சி வெற்றிகளை தரும். மிக்க மகிழ்ச்சி. எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க, அதையும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நமக்காக இந்த சிம்மத்திற்கு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்றதுக்காக தீபா அருளாளன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா. கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்க, சிம்மராசி என்பர்கள் கடந்த சில வருடங்களா, ஒரு சிலருக்கு சில மாதங்களா பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு 4 பக்கம் பிரச்சனை வரலாம். எனக்கு 10 திக்கில் இருந்தும் பிரச்சனை வந்துச்சுங்க. இருக்கிறதே 8 திக்கு தானேங்க, 10 திக்கு இதுனா மேலேருந்தும் வந்துச்சு கீழேருந்தும் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக பொதுவாக தசரதனை பற்றி சொல்லுவாங்க, 10 திக்குலையும் தேர் ஓட்டக்கூடியவர் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கும் 10 திக்கில் இருந்தும் பிரச்சனை அப்படின்றது வந்துச்சு. எந்தெந்த விதத்தில் பிரச்சனை வந்துச்சு? மொதல் விஷயம், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. அதை நான் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் என்னோட புத்திசாலித்தனத்தினால டேக்கிள் பண்ணவே முடியல, சார்ட் அவுட் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்துச்சு. 2வது விஷயம், வேலை செய்கிற இடத்துல என்னோட ஹையர் அஃபிஷியல், பொதுவாகவே சிம்மத்துக்கு தலைமையில் இருக்கிறது தான் பிடிக்கும், யார்கிட்டையும் அடிப்பணியை பிடிக்காது, அடங்க மறு அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். அதுவும் நம்மளை விட புத்தி கம்மியாக இருக்கவங்க கிட்ட அடங்கி போகிறதுன்றது ரொம்ப கொடுமைங்க. அந்த கொடுமையை நிறைய சிம்மராசி அன்பர்கள் அனுபவிச்சுங்க. வேறு வழி இல்லை, எனக்கு டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் கட்டணும், இதனால் நான் வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு செஞ்சேன் அப்படி சொல்லக்கூடிய சிம்மம் நிறைய உண்டு. சொசைட்டியில் நிறைய பேர் போகும்போது வரும்போது வணக்கம் சார், வணக்கம் மேடம்னு நிறைய கேட்டு வாங்கினவங்க சிம்மம். இப்போ
கடந்த சில அதாவது மாதங்களா ஒரு சிலருக்கு வருடங்களா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா போனால் கூட வணக்கம் சொல்லியிருந்தவங்க இப்போ நம்ம வழியை பார்க்குறோம், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவாக நம்மளை கவனிக்காத மாதிரி போகிறாங்க. அதுவும் சிலர் சாக்கிட்டு பேசிட்டு போகிறாங்களே, இது எதனால் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான மனசில் வருத்தம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது நிறைய சிம்மத்துக்கு வந்துச்சு. முக்கியமாக போன் பெத்தாலஜி வந்துச்சு. இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாங்க, இது எல்லாமே சார்ட் அவுட் ஆக போகுது. எப்படிங்க சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னா 2028 வரைக்கும் சனி அஷ்டம சனியாக தான் இருக்கார். ஆனால் குரு வந்து 12ல் பெயர்ச்சியாகி விரய குருவாக இருக்கார். அவருடைய உச்ச பார்வை சனி மேலே பட போகுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடர். என் மூளையை தின்னுட்டு இருந்தவன் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தவன் அமைதியாக போகிறான். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ரெண்டாவது, குரு பகவான் என்னங்க பண்ண போகிறாரு, 12ஆம் பாவத்து குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். 12ஆம் பாவம் அப்படின்னாலே பரதேச வாழ்க்கை. நிறைய சிம்மம் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டுங்க. 12ல் குரு நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து வாங்குறது, நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பூமி சார்ந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பிராப்தம் உண்டு. வண்டி வாகன பிராப்தம் எல்லாமே உண்டு. எதிலங்க கவனமாக இருக்கணும், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ராகு பகவான் 7ல் இருக்காங்க. 7ல் இருக்க ராகு 12ஆம் மாதம் வரைக்கும் 7லே தான் இருப்பார். அப்போ சிம்மராசி ஆண்கள் உங்கள் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க, முடிஞ்ச காலில் விழுந்துருங்க, நல்லது. காரணம் என்ன, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் என் மனைவி வேலையே செய்யலிக்க வீட்லேயே தான் இருந்தா, இப்போ தான் புதுசாக வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டா, மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி, அது வந்து ராகு 7ல் இருக்கும்போது நடக்கும். சூப்பர், நல்ல சந்தோஷமாக இருக்குங்க. கஷ்டமும் படக்கூடிய காரணம் வரும், அதாவது சூழ்நிலை வரும். எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் வேலையே செய்யாத மனைவி இப்போ வேலை செய்ய ஆரம்பித்தோடனே எப்படி பேசுவாங்க, குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் கேட்டிருக்கோம், 5 வருஷமாக கேட்டுங்குதுங்க என் புள்ள பல்சர் வண்டி. நான் இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்து 4 மாதத்தில் பல்சர் வண்டி வாங்கி கொடுத்துறேன். பிள்ளைக்கு செயின் வாங்கி போட்டேன். நீ இத்தனை வருஷமாக வேலைக்கு போனேன், எதுக்கு பிரயோஜனப்பட்டேன், நான் இப்போ தான் வேலைக்கு போனேன், எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிச்சிட்டேன் பற்றியா அப்படின்ற மாதிரி நம்மளை தரக்குறைவாக பேசுறதுக்கும் நம்மளை ஏளனமாக பேசுறதுக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஜென்மத்தில் இருக்க கேது ஒரு விதமான இனம் புரியாத குழப்பம், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா இனிமை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம யார் அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப நாளாக தனிமை கொடுமையாக இருந்துச்சு, இப்போ இனிமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நிறைய நல்லது நடக்க போகுது. இருந்தாலும் லைஃப் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. விட்டு கொடுப்பதனால் கெட்டுப்போவதில்லை அப்படின்ற அந்த வாசகம் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைவா வாழ்வியல் பரிகாரத்தோடு சேர்த்து இந்த குரு பயிற்சி எப்படி அமைய இருக்கின்றது என்பதை கூறுவதற்காக திரு ரத்னகுமார் அவர்கள். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நாம் என்ன வேணாலும் பூசி மழுகலாம். காரணம் என்னென்னா, சிம்மந்தான் சிங்கம் ராஜா எல்லாமே சொல்கிறோம். என்னைக்கு கேது இங்கே உள்ளே வந்தாரோ அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் பழமொழியிலே இருக்குது, ஓடினவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. அப்போ இந்த அஷ்டமத்தில் சனியை குரு பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி உள்ள விஷயங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. கொஞ்சம் ப்ரீத்திங், கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய தன்மை தான் இருக்க தவிர முழுசாக ரிலீஃப் அப்படிங்கிறது இல்லை. காரணம், இது பயமுறுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். இப்போ இதில் என்ன தான் ப்ளஸ் அப்படின்னா, அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கார். கடந்த 1.5 வருஷமாக வராத தூக்கம் கொஞ்சம் தூங்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் குருவோட பார்வை 8ஆம் இடத்துக்கு விழுறதுனால பல நாளாக நிலுவையில் இருந்த கேசஸ்ஸு, பெண்டிங் இருந்த பணம், கொடுத்த பணத்தில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. பொதுவாகவே லக்னத்தில் கேது இருக்கிறதுனால இவங்க பெரிய லெவலில், எக்ஸ்ட்ரீம் லெவலில் எதையும் திங்க் பண்ணாமல் ரொம்ப சட்டில்டாக போயிட்டாங்கனாலே இவங்களுக்கு எந்த விதத்துலையுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா இவங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. கன்ஃபார்மாக செலவுன்னு முடிவாயிடுச்சுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கனால இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வங்கியில் கடன் வாங்கி இடம் வாங்கிறது, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, வீட்டை ரெனோவேட் பண்ணுறது, இது சார்ந்த விஷயங்களை சுப செலவாக இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக செலவு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை சுபவரியமாக மாற்றிக்கிறது. அதே சமயத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு, இப்போ குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறது, ஃபாரினில் கொண்டு போய் படிக்க வைக்கிறது, அப்போ 4ஆம் இடம் கல்வி இல்லையா, அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க செலவாக நினைக்காம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரப்போகிறது இல்லை.
பொதுவாகவே இவங்க என்ன செஞ்சால் இந்த பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னா 12ஆம் இடங்கிறது நடைப்பயணத்தை குறிக்கக்கூடியது. எல்லாரும் கோயிலில் போய் சுற்றுனாங்கன்னா நடக்குமானா நிச்சயமாக நடக்காது. 12ஆம் இடத்துல குரு இருக்கார். இவங்க கிரிவலம் போகலாம். எங்கெங்கே கிரிவலம் போகிறது? ஏற்கனவே நான் குண்டாக இருக்கேன், காலை வலிக்குது, என்னால் சுத்த முடியாதுங்கிறவங்க, இது நீர் வீடு இல்லையா, கோவிலில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்தை சுற்றி வந்து கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி நிச்சயமாக மூச்சு விடக்கூடிய தன்மை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக செய்யும். மிக சிறப்பாக 5 ஜோதிட வல்லுநர்களுமே சிம்ம ராசிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் எல்லோருமே சொல்லக்கூடியது விழித்திருங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை எச்சரிக்கணும். ஒரு தோழன் போல பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குப்பா, கொஞ்சம் பொறுமையாக நிதானிச்சு அமைதியாக மௌனமாக பொறுத்து போயிடு, கொஞ்சம் காலத்தை அப்படி தள்ளிடு, உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு தோழமையோடு உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி இன்னும் தொடரட்டும். அதற்கு குரு பெயர்ச்சி நிச்சயமாக வழிவகுக்கட்டும்.